ஓ ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸ்டார்டிங் எனக்கு வாய் கொடர ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணுறது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, அன்றைக்கி கேட்டிருந்தேன், ஏதோ ஒரு நாள் கேட்டிருந்தேன் வீடியோவில். எனக்கு இப்போது ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா ஆல்ட் அக்கௌண்ட்டையும் நான் C2 முடிய கிரைண்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு வீடியோ பண்ணேன். அதுக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு 27 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்போ இது பண்ணாமல் நான் எப்படிங்க இருப்பேன்? உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் பண்ண போகிறேன். ஸோ ஆமாம், நான் உங்களுக்காக இந்த வீடியோலாம் பண்ணி போட்டு இதுவும் ஒரு கண்டென்ட் மாதிரி கிடச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க. இதே ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி நான் டெய்லி லாங் வீடியோவாக போட்டுருவேன். ஆனால் எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் கேட்குது. உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன். ஆனால் நீங்கள் ப்ளீஸ் பார்த்து போட்டு என்னங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க? ஸோ இப்போ என் வீடியோ பார்த்துருக்கவங்க மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க. அதெல்லாம் பண்ணணும், என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க சொல்லுங்கள். அதை தவிர வேறு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறேன் சொல்லுங்கள். ஓகே, ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் போட்டு விட்டுருங்க. ஜஸ்ட் மிஸ். ஐயோ, என்ன தோண்டி வாழை மண்டையிலே ட்ரில்லு போட்டுட்டு இருக்கேன் அவனுக்கு. பாவம் சப்பா பாபா, டம்மி பாபா. டம்மி பரவாயில்ல. பேசாம நான் இங்கிலீஷ்லேயே பேசி ஒரு வீடியோலாம் போட்டுருவேன் என் ஃப்ரெண்டோட. ஓகே, டைம் சொல்லிட்டே இருக்கோம், அது பாட்டுக்கு போகுது. இவனும் குறி வைக்க தெரியும். எங்கடா இருக்கேன்? திடீர்னு வந்துட்டான். ஐயோ, ஜஸ்ட் மிஸ். அவன் விட்டா அடிச்சு விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, அடிச்சு நம்மளை கொன்னே போட்டிருப்பான். சாவுடா. ஓகே, எங்க நம்ம அந்த டிங் வாங்கலாங்க. வெயிட் பண்ணுங்க. டக்குன்னு போய் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க பாதி பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த பெருசாக ஒன்று இருக்குல்ல, இதுக்கு சைடில் போனீங்கன்னா இந்த மாதிரி சந்து இருக்கு. உடச்சி விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாருங்க. அதான் நான் நானே நேற்று தான் கண்டுபிடிச்சேன். கொடுத்தாகிறா தம்பி, நீ ஆல்ரெடி ஒரு மேக்ஸ் லெவல் அக்கௌண்ட் வச்சிருக்கிய அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம். ஆனால் அதில் கூட எனக்கு தெரியாது. நான் இப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? ஓகே கைடிங்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்ஸ்டிங்க்ட் வாங்குற முடியும் தான் நம்ம வாங்க போகிறோம். சரி, எனக்கு தெரியும் இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். பட் நான் இனி போக போக கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். Want to learn instinct. The power of instinct allows you to sense the presence of other as well dodging attacks. இப்போ ஒரு NPCs வந்து நம்மளை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளால முன்னாடியே கணிச்சு நம்ம வந்துட்டு அவங்க அட்டாக்லேருந்து தப்பிக்க முடியுமாமா. Your instinct will be weak at first, allowing you only to dodge twice and have a small range of sense, but through the constant dodging you will be able to train it and gain maximum of 8 dodges as well as an extended vision range. ஓகே, அப்பளே என்ன சொன்னான்னா, நம்மனால வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளால வந்துட்டு முன்னாடியே இந்த அட்டாக் எல்லாம் கணிக்க முடியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நகுதுக்கலாம்.
ஆனால் இவன் என்ன சொன்னான்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு 2 வாட்டி தான். இங்கே பாருங்க, நம்மளை விட ஹையர் லெவலில் இருக்கிறவங்கிட்ட தான் போகணும். என்கிட்டலாம் வேலை கேட்க. இப்போ அதனால 2 வாட்டி தான் இப்படின்னு டாச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னது போயிடும். ஸோ நான் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இது பழகி மேக்ஸிமம் வந்துட்டு 8 டாச்சஸ் ஆமாம். அந்த 8 டாச்சஸ் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணாலும் வந்துட்டு நான் டாச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த 8 டாச்சஸும் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, இன்ஸ்டிங்க்ட் வாங்குற வழிக்கு தான் நம்ம விளாண்டோம். நம்ம வேணால் நாளையிலேருந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். கண்டினியூஸாக இல்லை, ஸ்கூல் வேறு இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி மட்டும் லாங் வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறது எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பை கைஸ், ஸ்டாண்டிங் ஆஃப் பை சூரஜ்.